வணக்கம் நண்பர்களே. அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறையினர் கேட்ட கேள்விகளில் பெரும்பாலானவை அவருடைய தம்பி அசோக்குமார் பற்றிய ஒரு தகவல் தான் அப்படின்ற மாதிரி வெளியாகி இருக்கிறது. அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல் இருக்குன்றதை பார்க்கலாம். போக்குவரத்து துறை அமைச்சராக அதிமுக ஆட்சியில் இருந்த செந்தில் பாலாஜி மீது வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்ததாக புகார்கள் எழுந்தன. அந்த புகாரின் பேரில் அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிவர்த்தனையின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது. இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜியை கைது செய்தது. இது சட்டவிரோதம் என அவரது மனைவி ஹைகோர்ட்டில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீது விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் இருந்த நீதிபதிகள் கொண்ட அமர்வு மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியது. அதன் பின்பு பார்த்திங்கன்னா இந்த வழக்கு 3வது நீதிபதியிடம் சென்றது. அவர் செந்தில் பாலாஜி தனது மீது தவறில்லை என்றால் அதை நிரூபிக்கட்டும், அவரது கைது சட்டவிரோதம் அல்ல என தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் மனைவி மேல்முறையீடு செய்தார். அதன் பின்புதான் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை தரப்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில், முகுல் ரோத்தகியும் அமலாக்கத்துறை சார்பில் துஷர் மேத்தாவும் ஆஜராகி தங்களுடைய வாதத்தை முன்வச்சாங்க. செந்தில் பாலாஜியை தனிப்பட்ட முறையில் காவலில் எடுத்து விசாரித்து முக்கியமானதாக பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கின் இரு தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்று உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை பார்த்திங்கன்னா ஒத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் அது மட்டுமல்லாமல் நீதிபதிகள் போப்பண்ணா, சுந்தரேஷ் அடங்கிய அமர்வு கடந்த 7ஆம் தேதி ஒரு உத்தரவை பிறப்பித்தது. இதில் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்தனர். அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது சட்டப்படி சரியானது. அமலாக்கத்துறை அடுத்த 5 நாட்களுக்கு, அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை செந்தில் பாலாஜியை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்தது உத்தரவிட்டனர். இதையடுத்து செந்தில் பாலாஜியை காவலில் எடுக்க அமலாக்கத்துறை சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவை விசாரித்த நீதிபதி அல்லி வரும் 12ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்தனர். செந்தில் பாலாஜியிடம் நேற்று முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேள்வி கேட்டு வருகிறார்கள். ஒரு நாளைக்கு 50 கேள்விகள் முன்வைக்கப்பட்டு உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. டைப் செய்யப்பட்ட கேள்விகளுக்கு செந்தில் பாலாஜி எழுத்து மூலமாக பதிலளித்து வருகிறார். அவரிடம் கேட்பதற்காக 400 கேள்விகளை அமலாக்கத்துறையினர் தயார் செய்து வைத்திருந்த நிலையில் தற்போது இதுவரை 250 கேள்விக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில் பெரும்பாலும் அசோக்குமார் பற்றிய கேள்விகள் பெரும்பாலும் இருந்தது. அசோக்குமார் கரூரில் கட்டி வரும் சொகுசு பங்களா குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. செந்தில் பாலாஜி பெரும்பாலும் தெரியாது, ஞாபகம் இல்லை என்றே கூறி வருகிறார். உங்கள் வங்கி கணக்கில் 1.34 கோடி ரூபாயும் உங்கள் மனைவி மேகலாவின் வங்கி கணக்கில் 29.5 லட்சமும் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கேள்விகளுக்கு செந்தில் பாலாஜி அது என் பணம் இல்லை என பதிலளித்திருக்கிறார். காலையில் நடைப்பயிற்சி செல்ல செந்தில் பாலாஜிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்பது தகவல் தான் இப்பொழுது கிடச்சிருக்கு. இந்த வீடியோ தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.